Gurucharanam. I am Dr. Meenakshi, MBBS DJO gynecologist. ஃபர்ஸ்ட் வந்து ரேக்கிக்கு முன்னால் டாக்டராக இருந்தேன். அது மட்டும் இல்லை, இந்தியா பாப்புலேஷன் ப்ராஜெக்ட் 5 கார்பரேஷன் ஆஃப் சென்னை அதுலேயும் டாக்டராக இருந்து ஹோல் தமிழ்நாடுக்கு நிறையா வந்து நான் நிறையா பேசியிருக்கேன், கிளாஸ் எடுத்திருக்கேன், பேராமெடிக்கல்ஸ் மெடிக்கல்ஸ்லாம் எடுத்துருக்கிறேன். எனக்கு வந்து சின்ன 13 வயசுலேருந்தே மெட்டாபிசிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இல்லை. அதனால என்ன பண்ணிவிட்டேன், வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு 18 வருஷம் சர்வீஸை வேண்டான்னு சொல்லிட்டு இதே கோயம்புத்தூரில் தான் என் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போய் நான் நிறைய படிச்சிருக்கேன். ப்ராணிக் ஹீலிங்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ரேக்கி அதுக்கப்புறம் எத்தனை ஆர்ட் உண்டோ வேர்ல்டு லெவலில் போய் கற்றுக்கிட்டேன். இப்போ வேர்ல்டு லெவல்லையும் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எல்லா உலக லெவலில் எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கடமை என்னுடைய குரு மிகாவசி கொடுத்துருக்காரு. அது மட்டுமல்ல, நிறைய பேர் வாழ்க்கையில் சரி ஒரு டாக்டர் இருக்கப்ப எனக்கு இது முடியல அது முடியலன்னு வருவாங்க, அதை மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் இது அப்படி இல்லை. எல்லாராலையும் முடியாத டாக்டர்ஸால முடியாத கேஸுலாம் வருவாங்க, அதை சரி பண்ண முடியும் இதில். அது மட்டுமல்ல, என்ன டவுன்டானா இருப்பாங்க தன்னுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷனில், அதுலேருந்து பெருசாக வருவாங்க. இது ஒன்றுமே செய்யவே முடியாது, நம்ம வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு எப்படியா நம்ம சூசைட் பண்ணிடலாம் வருவாங்க. ஐ யூஸ் டு சே தட் எனக்கு 21 days டைம் கொடுங்க, அப்புறம் நீங்கள் சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவேன். நான் நல்லா விஷயம் ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லுவேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து வரவங்களுக்கு இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் படித்தவங்க எல்லாரும் சாதிச்சிருக்காங்க, பெரிய ஆளாக வந்திருக்காங்க. அது மட்டுமல்ல, அவ்வளோ அன்பாக இருக்காங்க. எங்கே போனாலும் நூற்றுக்கணக்கான மக்கள் என்னோடது. இப்போ என்னுடைய யூடியூப் வந்து பல வருஷமாக போயிட்டுருக்கு. அது நிறையா லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் சீயிங் எவ்ரி டே. ஐ எம் டாக்கிங். ஒரு நாளைக்கு மினிமம் 3 லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஆண்டவமணியத்தில். அவங்க எல்லாரும் என்னுடைய குழந்தைகள், என் செல்லங்கள், என் செல்வங்கள். ஐ லவ் தம் லைக் எனிதிங். ஏன்னா அவங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். எனக்கு டைமே இருக்கிறது இல்லை. டைம் இல்லாத அளவுக்கு எங்கே என்னென்ன மேட்டர் எல்லா நாட்டிலேருந்து பிடிப்பேன். நீங்கள் எந்த நாட்டில் இருக்க கலாச்சாரமாக இருந்தாலும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுருப்போம். ஏன்னா அங்கே இருக்க தெய்வங்கள். ஏன்னா இந்த பெரிய உலகத்தில் எத்தனையோ பேர் எந்த மாதிரிலாமோ வந்து கடவுளை வணங்குறாங்க. அது எல்லாமும் நம்ம எடுத்துக்கணும். ஏஞ்சல்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு ஏஞ்சல் கூப்பிட்டாங்கன்னா அது உடனே அது நடக்கும். ஏன் அப்படின்னா நான் தான் வந்து ஹிந்து ஆச்சு அப்படிலாம் கிடையாது. சாம்பாருக்கு எப்படி எல்லா சாமானும் தேவையோ, பிரியாணிக்கு எப்படி எல்லாமே தேவையோ, அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் தேவையா இருக்கிறப்ப அந்த காரியம் நடந்துடும். அவ்வளவுதான். சிம்பிள் லைஃப். ஏத்துக்க பழகிட்டோம்னா எல்லாம் ஒன்றே. கொஞ்சம் பஞ்சபூதங்கள் இருக்கு. அந்த பஞ்சபூதங்களை நம்ம எப்படி நம்ம இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டி கொண்டு போய் நம்மளை பவர் பண்ணி நம்ம இந்த உலகத்தை அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரேக்கி அப்படிங்கிறது. ஸ்டார்டிங் ரேக்கி. பட் அதுதான் ரேக்கி. there are so many subjects are there. இப்போ கூட லேட்டஸ்ட் ட்ரிபிள் ஏ அப்படின்னு ஒன்று, அதாவது அது எல்லாத்தையும் சேர்ந்தது. நான் வந்து ஆரம்பத்தில் ரேக்கி, இப்போ வந்து நிறைய விஷயங்களை சொல்லி தந்துட்டு இருக்கோம். எவ்வளோ கலைகள் என்னுடைய வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லை, டெய்லி என்னோடத வந்து வீடியோவில் போட்டுட்டு இருக்காங்க. யூடியூப்ல இருக்குது. அந்த யூடியூப்ல வந்து நீங்க நிறைய விஷயம் இருக்கும், சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும். நீங்க உங்களுக்குலாம் தெரியுமா, வெத்தலை எல்லாம் தெரியும். ஆம்பளை வெத்தலை பொம்பளை வெத்தலை இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும். ஆண் வெத்தலை பெண் வெத்தலை இருக்கு. சரி, அந்த வெத்தலையை எப்படி சாமி முன்னால வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம பேர் தெரியாது. சின்ன விஷயம்தான், ஆனா அது பெரிய விஷயமா. அது ஒழுங்கா பண்ணீங்கன்னா அந்த எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும்.